அமரர் கல்கியின் கல்வனின் காதலி அத்தியாயம் 36 குயில் பாட்டு. அபிராமியை நாம் பார்த்து ஒரு வருஷத்திற்கு மேலாகிவிட்டதல்லவா? திருப்பரங்குன்றத்திலிருந்து சென்னைக்கு போகும் ரயிலில் ஸ்ரீமதி மீனாட்சி அம்மாளுடன் அவளை நாம் கடைசியாக பார்த்தோம். இப்போது சரஸ்வதி வித்யாலயத்தின் மதில் சூழ்ந்த விஸ்தாரமான தோட்டத்தின் ஒரு மூலையில் பூத்து குலுங்கிக் கொண்டிருந்த ஒரு மரமல்லிகை மரத்தின் அடியில் ஏறக்குறைய சமவயதுடைய ஒரு தோழியுடன் அவளை காண்கிறோம். ஒரு நிமிஷம் அபிராமியை அடையாளம் கண்டுபிடிப்பது கூட நமக்கு கஷ்டமாகிருக்கிறது. முன்னே அவளை நாம் பார்த்தபோது இன்னும் குழந்தையாகவே இருந்தாள். இப்போது யுவதியாகிவிட்டாள். முன்னே பட்டிக்காட்டு பெண்ணைப் போல் பாவாடை தாவணி அணிந்து கொண்டிருந்தாள். இப்போது காலேஜ் மாணவியைப் போல் ஜோராக பின்னால் தலைப்பு தொங்கவிட்டு புடவை உடுத்திக் கொண்டிருந்தாள். தலைமயிரை கோணவகிடு பிழந்து தளர்ச்சியாக பின்னிவிட்டு கொண்டிருந்தாள். முகத்திலே இருந்த குறுகுறுப்பு மட்டும் அப்படியே இருந்தது. எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் அதிசயத்துடன் மிரண்டு விழிக்கும் கண்களும் அப்படியே மாறுதலின்றி இருந்தன. அவர்கள் உட்கார்ந்திருந்த இடத்துக்குச் சற்று தூரத்தில் ஒரு கிணறும் அதைச் சுற்றிச் சில கமுகு மரங்களும் இருந்தன. அந்த மரங்களில் ஒன்றிலிருந்து ஒரு குயில் கூகு கூகு என்று கூவிற்று. அபிராமி, பிலகரியில் ஒரு குயில் பாட்டு பாடுவாயே, அதை பாடு என்றாள் லலிதா. ராகம் பிலகரி, தாளம் ஆதி. வேலனையே அழைப்பாய் விந்தை குயிலே, கோலக்கிழியை துணை கூட்டிச் சென்றாகிலுமென் நீலவெளிதனிலே நிமிர்ந்து பறந்து பாடி நேரம் செய்யாமலிருந்த நிமிஷம் எழுந்து வர, சோலையழகும் சொன்னம் ஓடி ஒளிந்து பாயும் ஓலை குருத்தும் தென்னம் பாலை வெடித்த பூவும் மாலை வெயிலும் மஞ்சள் கோலமும் கண்டு மனம் பாலித்தருள் செய் என்றிப் பேதையுரைத்ததாக. நெடிது வளர்ந்து அடர்த்தியாக தழைத்திருந்த மரமல்லிகை மரத்தின் மேல் சற்று பலமான காற்று அடிக்க, அதிலிருந்து புஷ்பங்கள் பொலபொலவென்று உதிர்ந்து அபிராமியின் மேலும் அவள் தோழியின் மேலும் விழுந்தன. பார் அபிராமி, உன்மேல் புஷ்பமாரி பெய்கிறது. உன்னுடைய பாட்டை கேட்டுவிட்டு தேவர்கள்தான் பூமழை பெய்கிறார்கள் போலிருக்கிறது என்றாள் லலிதா. இப்படி சொன்னவள் அபிராமியின் கண்களில் ஜலம் துளித்திருப்பதைக் கண்டு மனம் கலங்கி, இதென்ன அபிராமி, உன் கண்களில் ஏன் ஜலம் வருகிறது? இவ்வளவு உருக்கமாய் கூப்பிட்டும் அந்த வேலன் வரவில்லை என்றா என்பதாக பாதி கவலையுடனும் பாதி பரிகாசமாகவும் லலிதா கேட்டாள். லலிதா, திருப்பரங்கோயிலில் நானும் என் அண்ணனும் சந்தோஷமாயிருந்த காலத்தில் இந்த பாட்டை நான் இட்டு கட்டினேன். அதை திருப்பி திருப்பி பாட சொல்லி கேட்டு அவன் சந்தோஷப்படுவான். கடைசி நாள் அன்றைக்கு கூட என்று அபிராமி கூறி மேலே பேச முடியாமல் விம்மினாள். சற்று இரு அபிராமி, ஏதோ சத்தம் கேட்டதே, அது என்ன என்று லலிதா நாலா பக்கமும் கலக்கத்துடன் திரும்பி பார்த்தாள். ஒன்றும் தெரியவில்லை. வேறு யாரோ விம்மி அழுதார் போலிருந்தது. என்னுடைய பிரமையோ அல்லது பக்கத்து சாலையில்தான் யாராவது அழுது கொண்டு போகிறார்களோ என்றாள். அபிராமிக்கு என்னமோ அன்று பழைய ஞாபகங்கள் பொங்கிக் கொண்டு வந்தன. லலிதா, பாவி நான், இங்கே சௌக்கியமாயிருக்கிறேன். சந்தோஷமாய் ஆடி பாடிக்கொண்டு காலம் கழிக்கிறேன். முத்தையன் எந்த காட்டில் என்ன கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறானோ. ஐயோ, என் அண்ணன் உலகத்தில் ஒருவருக்கும் ஒரு தீங்கு நினைக்காதவன். அவனுக்கு வந்த கஷ்டமெல்லாம் என்னால்தான். ஆனாலும் நான் இங்கே சுகமாயிருக்கிறேன். பகவானே என்று பரபரப்புடன் பேசிக்கொண்டு போனாள். ஏன் அபிராமி, உன்னை நீயே அனாவசியமாய் நொந்து கொள்கிறாய்? உன் அண்ணனுடைய தலைவிதி அது. திருட்டு கொள்ளையில் ஒருவன் இறங்கின பிற்பாடு அவனைப் பற்றி கவலைப்படுவதில் என்ன பிரயோஜனம்? லலிதா, உனக்கென்ன தெரியும்? என் அண்ணனா திருடனா? அவனா கொள்ளையடிக்கக்கூடியவன்? ஒரு நாளும் இல்ல, எல்லாம் போய். நாம் பிறந்த வேளை அவன் இப்படி எல்லாம் கஷ்டப்பட வேண்டும் என்று ஏற்பட்டிருக்கிறது. அவள் இவ்வாறு சொல்லிக் கொண்டிருந்தபோது தூரத்திலிருந்து அபிராமி அபிராமி என்று கூப்பிடும் குரல் கேட்டது. சற்று நேரத்துக்கெல்லாம் ஒரு பெண் வந்து, அபிராமி, இங்கே என்ன செய்கிறாய்? உன்னை தோட்டமெல்லாம் தேடிக்கொண்டு வருகிறேன். யாரோ திருப்பாங்கையிலிருந்து மனுஷாள் வந்திருக்கிறார்களாம். அம்மாள் உன்னை உடனே கூட்டிக் கொண்டு வரச் சொன்னார்கள். சாஸ்திரியும் அவர் மனைவியும் அபிராமியை சந்தித்தது குறித்து அதிகம் விஸ்தரிக்க வேண்டிய அவசியமில்லை. எத்தனையோ தினங்களுக்குப் பிறகு தன்னுடைய ஊர் மனுஷியர்களைக் கண்டதும் அபிராமிக்கு சந்தோஷமாய்த்தான் இருந்தது. அவர்கள் தங்களுடன் ஒரு நாள் இருக்கும்படி அழைத்தபோது உற்சாகத்துடன் சென்றாள். நாடகம் பார்க்கப் போகவும் மகிழ்ச்சியுடன் சம்மதித்தாள். அன்றிரவு நாடக கொட்டகையில் ஏற்கனவே ரிசர்வ் செய்திருந்த இடங்களில் 3 பேரும் சென்று உட்கார்ந்தார்கள். உட்கார்ந்தவுடனே சாஸ்திரி சுற்றுமுற்றும் பார்த்தார். அவருக்கு பின்னால் 2 வரிசை தள்ளி 4-5 ஆசாமிகள் சேர்ந்தாற்போல் உட்கார்ந்திருந்தார்கள். குறிப்பிட்ட சங்கேதத்தின் மூலம் அவர்கள் போலீஸ்காரர்கள் என்பது அவருக்கு தெரிந்து போயிற்று. அபிராமி நாடகத்தின் ஆரம்ப முதலே மிக்க ஆவலுடன் பார்த்து வந்தாள். ஆனால் மேடைக்கு திருடன் வந்ததிலிருந்து அவள் மகுடியின் சங்கேதத்தினால் கட்டுண்ட பாம்பை போல் ஆனாள். கண்ணை கூட கொட்டாமல் அவனை பார்த்த வண்ணம் இருந்தாள்.
இடையிடையே அவளுடைய தேகத்தில் இன்னலென்று விவரிக்க முடியாத படபடப்பு உண்டாயிற்று. அப்போதெல்லாம் பக்கத்தில் இருந்த மீனாட்சி அம்மாளை கெட்டியாக பிடித்துக் கொண்டாள். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.